என்ன சத்தம்? சும்மா பேசிட்டு இருக்கேன் மாமா. ஒரு குருத்தனமா வந்துட்டோம். பயமா இருக்கு. ஏரியா கொஞ்சம் பயமா இருக்குப்பா. பின்னாடி ஒரு வண்டி வரல, முன்னாடி இருந்து ஒரு வண்டி வரல. ஒரு ஹேர் பின் பண்ணி வரல. ஆமாடா. தம்பி கேனக்கு கொஞ்சம் தூரத்துல. போங்க நல்லா இருக்கும், போங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டான். எத்தனை கிலோ போட்டு ஏத்திட்டு இருக்கு? 2 இவ்வளவு முக்குதா? உள்ள போட்டுருங்கடா. உள்ள போட்டா பெட்ரோல் பாரு 1 கிலோமீட்டர் போட்டுருக்கு பாரு. பார்க்கணும், அதான் ஓட்டிட்டு இருக்கேன். ஒண்ணுல போட்டேன்னா நீ ஆர்பிஎம் ரைஸ் பண்ணி ஓட்டுவ, ரொம்ப பெட்ரோல் குடிக்கும்டா. ஜாலியா ஓட்டலாம் ஒண்ணுல ஃபுல்லா. 3 பாயிண்ட் இருக்குல்ல. நியர் பை பெட்ரோல் பங்க் பாருங்க, நான் பாக்குறேன். வீல் சுத்துதுடா அந்த இதுல நின்னுட்டு இது பண்ணும்போது. ஒவ்வொரு இதுக்கும் சுத்துது. நியர் பை பெட்ரோல் பங்க் நிக்குது. ரெண்டாவதுல போட்டா போக மாட்டேங்க தம்பி. போங்க, நீ கியரை மாத்த, நான் போறேன். ரெண்டுல என்ன அர்த்தம்? சரியான டன்றாது. இறங்கி சரியான டன் தான் வரும். அதுல என்னமோ இதெல்லாம் போட்டிருக்கு. வண்டி வராம தான் நல்லது. பைக்ல போயிட்டு அப்படியே நின்றுவாங்க நடு ரோட்ல. அங்க ஹேர் பின் பண்ணல நிக்காம பாத்தியா? டென்ஷன் ஆயிட்டு எனக்கு. பின்னாடி கார் வருதுன்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. ஏய் பள்ளங்கள் வருதாண்டா. இதா இருக்குடா பள்ளம். இதா இருக்குல்ல, அதுல போட்டிருந்துச்சுடா. அதுல போட்டிருந்துச்சுடா. ஓ ஃப்ளட்டுக்கு போட்டிருக்காங்க. தண்ணி இதா இருக்கு தெரியுதா? இங்க இருந்து அந்த கார் விழுந்திருக்கு. உளுலடா, அது அப்படியே தானே இருக்குது. உருண்டு வந்து அதுல ரோட்ல விழுந்திருக்குடா. நகட்டி விட்டுருப்பாங்க. எரிஞ்சு ஃப்ரேம் மட்டும் இருக்கு. துருபிடிச்சு போய் கிடக்காது. இது மலையிலே இருந்திருக்கும். அவ்வளோ ஃப்ளட்டும் வரும் பாத்துக்க. அதான் இவ்வளோ பெருசா கட்டி. என்னடா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுச்சு. போடுறாங்க என்னடா தம்பி, இன்னும் 950 மீட்டர் தான். பரவாயில்ல. We are almost at the destination, boys. ஐயோ ஐயோ 4:20 எடுத்து 5 அடுத்தது பாரு. ஏதோ தண்ணி போற இடம் நினைக்கிறேன். நேத்து இருந்துச்சு தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் 2 இடத்துல. இவ்வளவு ஸ்டீப்பா இல்ல, பட் லைட்டா இருந்துச்சு. அது வேற வரிசையா இருக்குது. இல்ல கார் நிக்குதா இல்லையோ? இல்லடா, நான் பள்ளத்தை சொல்றேன்டா. வரிசையா சொன்னியா? வரிசையா பள்ளம் இருக்கு. கார் நிக்குது. நம்ம தான்டா சீக்கிரமா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 6:30 தான் நம்ம விடிய பள்ளம்டா. சூரியன் லேட்டு. கீழே நின்றுட்டு விடியும் போது மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நம்ம இதெல்லாம் ஏறி வர்றது கஷ்டம் அந்த வண்டியில. பைக்லையா? அவங்களுக்கு ஓட்ட தெரியல. RX 100 அழிச்சு வந்துடலாம்டா. கிறுக்கு போயிடுவோம். அதில் நின்று இருக்காங்க. யானே 100 மீட்டர்ல ஷார்ப்பா ஒரு லெஃப்ட் வருது. ஏறிடுவோண்டே. திருப்பியும் வருது டாக்டர். ஏய் வந்துட்டோம்டா டாப். அவ்வளோதான்டா, முடிஞ்சதுடா. அதுக்கப்புறம் மழையே இல்லடா. ஆமாடா. நீ கார் எங்கே தான்டா விடணும்? இல்ல அதுக்கப்புறம் வழி இருக்கா? வழி இருக்குடா. வழி போட்டுருந்துச்சுடா. டாப் ஆஃப் தி மவுண்டன் போயிடு மச்சான். 500 மீட்டர் இருக்குடா ஓவராலா. இன்னொரு பெரிய மலையா இருக்கு பாருங்க. அங்க ஒருத்தன் டார்ச் அடிச்சு வச்சிருக்கான். ட்ரெக்கிங் பண்ண பாரு. ஓ ட்ரெக்கிங்கா? ஆமா, இது பேக் சைடு வியூ ட்ரெக்கிங். ஃப்ரண்ட் சைடு வேணா அந்த பக்கத்து. ஓ நம்ம ட்ரெக்கிங் பண்ணனும். அதுக்கு அப்புறம் பண்ணனும்னா பண்ணலாம்ங்களே. அவ்வளவுதான். இல்ல இப்ப சும்மா கார்ல இருந்தே சூரியன் பார்க்க முடியாதா? பார்க்கலாம்ல. ட்ரெக் பண்ணி போனா இதுக்கு வேற இவன் டயர்ட் ஆயிட்டான். ஐயோ வண்டி ஓட்டியே டயர்ட் ஆயிட்டேன். கூட வந்து எங்களுக்கே டயர்டா இருக்குடா வண்டி. பியூட்டிஃபுல்லா இருக்குல. இது சூரியன் வந்த வரும்போது எடுக்கணும். பரவாயில்லடா அப்பாடா. லவ்லி அந்த கார் நிக்குதுடா. ஸ்கூட்டில வந்திருக்கான் பாத்தியா? ஸ்ட்ரைட்டாவே அந்த கார்ல விட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அவன் அங்க கீழ கிடப்பான். ஏறுதுல. ஆமா இன்னும் ஏறலாம். ஏய் இங்க மேல டாப்லடா. இங்க ஏன் ரோட்ல எங்க சைடுல ரோட்ல தான் டவுட் இருக்கானே எல்லாவனும். எலியாச்சு கேப்ல ஓடுறா. இந்த கேப்ல ஓடுறா அது. இந்த கேப்ல விட்டுறா. அவ்வளவுதான்டா. இதுக்கு அப்புறம் நடந்தான்டா. 100 மீட்டர் தான்டா. நடக்க மாட்டீங்களா? இறங்குடா. அவ்வளவுதான்டா அதுல. இது என்னதுடா? இதுடா அவ்வளவு சின்னதா பிளேன் தெரியாது. பிளேன் கொஞ்சம் பெருசா இருக்கு. இது ஓகே தானே? இம்பார்ட் எனக்கு மேல பார்த்தே. ஓகே தான். நான் வந்து மேல பார்த்தேன். We have to go up there. So sad. அப்ப அந்த மலை அந்த டாப்ல இருந்து பார்த்தா தான் சன்ரைஸ் தெரியுமா? இல்ல எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். வேற என்ன? டாப் போனா நல்ல வியூ கிடைக்கும். அப்படிங்க.
நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல. தலை சுத்துதுடா. போயிருமா? வரும். உண்மையிலே ஏற போறோமாடா? ஏறும். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நெஞ்சு வலிக்குதா? ஆண்டோ கமான் ஆண்டோ. Come on guys. Let's disturb the sweet. ஜஸ்டின் தான் நமக்கு வழிகாட்டியா இருக்காப்ல. பார்த்து போ. ரொம்ப பெரிய ஸ்டெப்பா இருக்காண்டா. இது எப்படா போறது? நடந்து போல. நேரே போ. ரெண்டு வழி இருக்குடா. நேரே போ. மோடி. ஏய் டார்ச் வாங்க. போடா. ஜஸ்டின் நான் உனக்கு யானடா. ஆறாது. எப்படி போனாலும் மேலதான் போகணும். கீழே இறங்குற மாதிரி போச்சுன்னா போகாது. சார் கரடி வந்துச்சுன்னா என்ன பண்றது? கரடியா? ஆறா? ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. 10 ஸ்டெப் நடந்தோடனே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. சரியான குழி. அங்கே டார்ச் காட்டுங்க. பார்த்து போங்க எல்லாரும். இல்லைன்னா மஞ்சுமல் பாய்ஸ் தான். சுபாஷ் முடியலடா. அமைதியா வாழ. 4 கால்ல நடந்துகிட்டு இருக்கேன்டா. 4 கால்ல நடக்கியா? ஏன்டா குட்டி போடலன்னு சொல்லியோ? ரிசல்ட் என்ன? வேர்க்குதுடா. என்ன பண்ண போறா காரை வச்சு? முங்க வாழ முன்னாடி வாழ. இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம இருக்கு. கமாந்து சொல்லு. 5 more steps. அண்ணா வருஷத்துக்கு தலை சுத்துதுடா. மச்சான் இங்கே என்ன எழுதிச்சு? இதுவே நல்ல ஹை. இங்கே போயிட்டு வந்தோம் நாங்கள். இங்கே பாரு ஸ்ட்ரீட்டில் இறங்குறாங்க பாரு. அதெல்லாம் ஸ்டீப் என்ன? ஆமாம், நாங்கள் அப்படி சுற்றி இப்படி வந்தோம். நம்ம எங்கேயாச்சும் உட்காந்துக்கலாம்டா நல்ல இடத்துல. ஆல்ரெடி கார் ஸ்ப்ளெண்டர் தானே? ஆமாடா, மேல ரேஸ் பண்ணிருக்கான்டா அந்த இது ஹேண்ட்பேக் நிறைய உண்டு. அதை எடுத்துலாம். மலை ஏறி வந்த களைப்பில் எல்லாரும் உட்காந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். கனடா ட்ராவல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதோட ஆட்சியில் வந்து இந்த ஊர் தான். இந்த ஊரில் தான் அவங்க வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்து தூண்டிருக்கு. இப்போ வந்துட்டு கனடா இரிகேஷன் சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இது பண்ணாங்க. அதோட ஸ்டார்டிங் தான் வந்து பார்க்கணும் ரிவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. டேரெக்டாக மேலே போய் பார்த்தா எங்கே கீழே நான் நினைக்கிறேன். கீழே போய் நம்ம சர்ப்ரைஸ் ஆன வரலாம். ஒரே வாட்டர்
இதெல்லாம் முறத்தனமா தண்ணி அடிக்குது. வேர்ல்பூல் தானே அது இந்த சென்டர்ல. இடம் சொல்லுவான்னு பார்த்தா நீங்களே பார்த்து உங்க போர்டை பார்த்து போய்க்கோங்க. ஒரு உள்ளூர்காரன் பேசுகிற பேச்சா அதெல்லாம். ஏன்னா குரல் கூட சண்டையா? சண்டைலாம் இல்லை, கா போட்டிருக்கான். இப்போ கொஞ்சம் எனக்கு பிடிக்கல போல். என்னன்னா அவன் அடிக்கடி வர இடம் தான், அது வேறு ஒரு வேலைக்காக வருவான், அதை நம்ம தலையிடணும்னு வச்சுக்கோங்களேன். சரிடா போகிற வழியில் ஏதாவது 2-3 ஸ்பாட் சொல்கிறா, டேரெக்டாக வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குது, காலை 4 மணிக்கு இறங்கிட்டோம், ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்களே போர்டு வாசித்து போய்க்கோங்க அப்படிங்கிறான். ஒரு உள்ளூர்காரன் பேசுகிற பேச்சாங்க, அதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும், கேட்டு தான் இருக்கும். அப்புறமா உள்ளே வந்து ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம், நம்மளை பேட் டச் பண்ணுவோம், அதனால கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் போட்டுறாதீங்க. அதுதானா அந்த பழம் தானா? இந்த பக்கம் அதே தான்டா. இம்பார்ட் மச்சா ரெட் கலர்ல இருக்கும். நீங்க ரெட் கலர் தான்டா நான் பார்த்திருக்கேன். தான்டா மச்சான் இதுக்குள்ள ஏதாவது ஒரு இதுல விட்டு அப்படியே வந்ததுக்கு எடுத்தாச்சு. ஓடணும். அப்புறம் தான் ட்ரெயின் சத்தம் வந்துச்சு, அப்படியே எடுத்தாச்சு. ஃபைன் கிராஸ் பண்ணிடுவோமா?